வந்து இந்த வேலை தாங்க எனக்கு ஃபுல்லாகவே இந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். அதாவது அந்த இடம் வரையும் இல்லை, இங்கே இந்த கூட வச்சுருக்கோம்ல அதுலேருந்து அப்படியே தெரியுது பாருங்கள் ஓரளவுக்கு, அது வரைக்கும் அப்படியே ரவுண்டாக வந்து க்ளீன் பண்ணணும். ரொம்ப இதை வந்து நம்ம மாப்பு போட்டுலாம் அதை வந்து தேய்க்க முடியாதுங்க. ரொம்ப இதை காமிக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் வந்து ப்ரெஷ்ஷு போட்டு தான் நம்ம ப்ரெஷ்ஷு போட்டு கையால் இப்படி தேய்த்தணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பாத்திரம்லாம் அவங்க போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அதெல்லாம் அந்த இடத்துலையும் அதே மாதிரியே வந்து க்ளீன் பண்ணணும். இது டெய்லியுமே விழுந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் என்னென்னா பார்த்தீங்களா, மாயிலெல்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப அப்படியே அழகாக இருக்குல்ல. அதை நாங்கள் வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கீழே விழுந்துருக்கு, அந்த சின்ன சின்னதெல்லாம் அப்படியே விழுந்துருக்குல்ல, அதே மாதிரி இது ஃபுல்லாகவே விழுந்துருக்கு. அப்படியே அங்கிலேருந்து வரையுமே விழுந்துருக்கு. இது எல்லாத்தையும் வந்து கூட்டி பெருக்கி இன்றைக்கி அவ்வளோவா வெயில் இல்லை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு இதெல்லாம் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையுமே கூட்டி முடிச்சதுக்கப்புறமும் இதை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தண்ணி வந்து இல்லை. நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நல்லாவே தண்ணி பிரச்சனை அப்படின்ட்டு. நாங்களே வந்து ட்ரம்மில் தான் பிடிச்சி வச்சுட்ருந்தோம். அந்த தண்ணியே இப்போ ஸ்கூல் போகிறதுக்குலாம் பசங்களுக்குலாம் அப்படியே அது செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி கூட்டிடலாம், எல்லாத்தையும் சுத்தமாக கூட்டலாம் அப்படின்ட்டு நான் அதை கூட்டிகிட்டு இருந்தேன். கூட்டிகிட்டு நம்ம இந்த சைடு தாங்க, அந்த சைடு தாங்க நான் கூட்டிகிட்டு குப்பையை அள்ளுவேன். ஆனால் அந்த சைடில் பார்த்திங்கன்னா காற்று அடிக்குது. காற்று வந்து இந்த சைடில் அடிக்குது. நான் இப்படி கூட்டினா இங்கே அடிக்குது, இப்படி கூட்டினா இங்கே அடிக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ கும்பலாக வச்சு அங்கேயே அள்ளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பிஸ்கட் கவரு, இந்த சின்ன சின்ன கவர்லாம் வந்து பறந்து போகுது. எல்லாமே பறந்து போய் அங்கே தண்ணி பாத்திரம் கழுவுற இடத்துல அங்கே விழுந்துருது. அதுவே ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் சரின்னுட்டு இங்கேயே இப்படியே கூட்டி இங்கேயே அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து இங்கேயே கூட்டி விட்டுட்டேன். அப்புறம் என்னோடய வீடியோ ஏதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி விலாக் வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் டு பீகார் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து பீகாரில் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ கூட நான் அப்லோடு பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கூட்டியாச்சுங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. இது வந்து அந்த இலை இருக்குல்ல, மா இலை, சின்ன இலைலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அதிகமாக விழுந்து கிடக்கு. இந்த இடத்துல நிறைய குப்பை இருந்துச்சு. அப்புறம் அதையுமே நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது அந்த சைக்கிள்லேருந்து ஒரு துணியை எடுத்து நான் அங்கே போட்டிருப்பேன். அந்த துணி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு துணி. அது கம்பெனிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வர்றது. வேஸ்ட்டுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த துணியவே எடுத்து கையில் கட்டிக்கிறது, மூஞ்சியில் கட்டிக்கிறது, இதே மாதிரியே பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லு. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. உனக்கு தர ஜனவரி பிப்ரவரி மட்டும் சொல்லிட்டு வாங்கிக்க. சொல்லு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எப்போ பார்த்தாலும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பார்த்தீங்களா, மாமரத்தை பாருங்கள், தென்னை மரத்தை பாருங்கள் அப்படின்னு. அதிகமாக நாங்கள் இந்த சீட்டு வீட்டில் இருந்தாலுமே ஏதோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அதுதான் கொடுத்துட்டே இருக்கும். அந்த நேரில் தான் போய் உட்காந்துருப்போம். அதையும் நேற்று இந்த ஊரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இன்றைக்கி தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ட்டு நேற்றே மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்க அந்த சைடில் உள்ள கிளையெல்லாம். அதுக்கப்புறம் நைட்டு மழை பெஞ்சிச்சிங்க. நைட்டு மழை பெஞ்சோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே கரையாக அப்படியே கருப்பு கலரில் ஆகிடுச்சு, பிளாக் கலரில். அந்த மரத்தோட அதில் உள்ள தூசெல்லாம் கீழே விழுந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. தண்ணி நிற்கிது. வீடியோவில் தெரியல எனக்கு, வெளில லைட்டு போட்டாலுமே அந்த அளவுக்கு வெளிச்சமாக தெரியல. அப்புறம் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு போய் காமிச்சேன், வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக காமிச்சிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ப்ரஷ்ஷு போட்டு அதை தேய்ச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு போகுது. இல்லாட்டி நம்ம சும்மா தண்ணி ஊற்றிட்டு கூட்டினோம்னா போக மாட்டேங்குது. இந்த அளவுக்கு நம்ம அழுத்தி தேய்க்கணும் அந்த இடத்துல, அப்போ மட்டும்தான் போகுது, இல்லைன்னா போகவே போகாது. அப்புறம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் நாள் ஊற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமும் இப்படி போட்டு தேய்க்கணும். அது எவ்வளோ பெருசாக இருக்குது. அது வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது தண்ணி வந்து அதிகமாக இழுக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் நாளாகவே அப்படியே விட்டுட்டேன். மழை வந்தால் தான் இதில் வந்து ஊறி போய் நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சா கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே பெருசாக இருந்துச்சுங்க இந்த குச்சி, இந்த ப்ரஷ்ஷு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்,
ரொம்ப அழுத்தி தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் பாருங்க உள்ளார. இங்கே கொண்டா நான் தேய்க்கிறேன்னு பிடுங்கி அவர் தேய்ச்சாரு. இது போன வாட்டி தேய்ச்சாரு, அப்படியே பாதிலே புட்டுக்குச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ பாருங்கள் எப்படி இருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரின்னு நான் நல்ல நேரம் நாளைக்கே அவருக்கு லீவு அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி காலையில் எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் பண்ணிக்கலாம், சரி இப்போ விட்டுடலாம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி 11:30 ஆயிடுச்சு. அது அந்த டைமில் தான் அந்த இது கட்டி வச்சுட்டாரு. பாத்திரம் வளர்க்குன்னா அங்கேருந்து தண்ணி இங்கே வருது, துணி துவைச்சாலும் அங்கேருந்து இங்கே வருதுன்ட்டு அதை கட்டி வச்சுட்டாங்க. அதனால தண்ணி இங்கே நின்றுச்சு. காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தா அதே தண்ணி அதே இடத்துல அப்படியே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே பவுடர்லாம் போட்டு ஊற வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல மட்டுமே நிற்கிது பாருங்கள். அந்த சுற்றி இருக்கிற இடம் முடியும் இப்போ வந்து க்ளீன் பண்ணணும். அங்கே இருக்கிறது வந்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக செலவாகும். ஸோ நாங்கள் தண்ணி ஊற்றிருக்கிற அளவுக்கு மட்டும் அவர் பண்ணிகிட்ருக்கார்ல, அந்த அளவுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணோன்னே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் வருஷப்பிறப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த கர்நாடகாவில் வந்து இவங்களுக்கு வந்து இன்றைக்கி நியூ இயராமா. அதனால இன்றைக்கி லீவு. பார்த்துட்டிங்களா எவ்வளோ க்ளீன் பண்ணிட்டாங்களே. அந்த பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் சிமெண்ட் போட்டது தான், அதனால ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. அந்த இடம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதுலேயும் பெயிண்ட் அடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.